வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது +2 ஃபிசிக்ஸ் ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிக் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் நம்பர் 1 அண்ட் 2ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மிட்டம்க்கு எதை படிச்சா நம்ம அனைத்து 5 மார்க்கையும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறோம் போறோம் அப்படின்னா the electric field due to dipole on its axial line. The electric field due to a dipole on its axial line அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதுல நான் வந்து ஆக்சியல் லைன் கொடுத்துருக்கேன், ஈக்குவேட்டரியல் பிளேன் கொடுத்துருக்கேன். ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா ஆக்சியல் லைன் தனியா ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, ஈக்குவேட்டரியல் பிளேன் தனியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா மிட்டாவை பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ல எதெல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் கேட்கலையோ அதான் கேட்பாங்க. அப்ப ஈக்குவேட்டரியல் பிளேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக முறை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல அதிக முறை கேட்கக்கூடிய கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சியல் லைன் தான் கேட்பாங்க நம்மளுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆக்சியல் லைனையும் படிச்சுக்கணும், ஈக்குவேட்டரியல் பிளேனையும் படிச்சுக்கணும். அப்ப மிட் டர்ம் எக்ஸாம் சொல்லும் பொழுது அதிகமா என்ன கேட்பாங்க அப்படின்னா பப்ளிக் கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருப்போம்னு தெரியும். பப்ளிக் கொஸ்டின் இல்லாத கொஸ்டினா தான் நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா எது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஈக்குவேட்டரியல் பிளேன் தான் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மிட் டர்ம் எக்ஸாம்ல. ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல அதிக முறை கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த இது ஆக்சியல் லைன். அப்ப இது ரெண்டுலயுமே என்ன பண்ணணும், படம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுறணும். இப்போ படத்துக்கு ஒரு 1/2 மார்க் இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு 1/2 மார்க் இருக்கு, அதே மாதிரி டெரிவேஷனுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்ட்டிஷனா ஒவ்வொரு மார்க் இருக்கு. அப்ப இந்த 2 கொஸ்டினுமே பாடத்தை பொறுத்தளவு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சியல் லைன் நீங்க ஸ்கூல்ல நடத்தும் போது நல்லா படிச்சிருப்பீங்க. ஈக்குவேட்டரியல் பிளேனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா மிட் டர்ம்ல அதிகம் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புள்ள கொஸ்டின் எது அப்படின்னா ஈக்குவேட்டரியல் பிளேன். அதே மாதிரி 2வது கொஸ்டின் எது பார்க்க போறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு ஏ எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு ஏ எலக்ட்ரிக் டைபோல். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பப்ளிக் எக்ஸாம்ல அதிக முறை கேட்டது, குவார்டர்லி, ஆஃப்லி, ரிவிஷன் எல்லா எக்ஸாம்லயும் அதிக முறை கேட்ட கேள்வி எது அப்படின்னா இந்த 2வது கேள்வியா நம்ம கொடுத்திருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு ஏ எலக்ட்ரிக் டைபோல் கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஸ்பெஷல் கேசஸ் எழுதணும். ரொம்ப முக்கியமா என்ன எழுதணும், ஸ்பெஷல் கேசஸ் எழுதணும். நிறைய பேர் வந்து கொஸ்டினை ஃபுல்லா எழுதிருப்பீங்க, ஸ்பெஷல் கேசஸ் எழுதாம விட்டுருவீங்க. இப்ப காஸ் தீட்டா ஃபைனலா ஆன்சர் வரும் காஸ் தீட்டா. அப்ப காஸ் தீட்டா தீட்டாவோட மதிப்பு 0வா இருந்தா என்ன, 90யா இருந்தா என்ன, 180யா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி 3க்குமே நம்ம ஸ்பெஷல் கேசஸ் கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா எழுதிடணும். கேட்டாலும் கேட்காட்டி நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை கேட்டிருந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கூட அது நம்ம எழுதிருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு மார்க் வந்துடும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தளவு இந்த ஸ்பெஷல் கேசஸ் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எழுதணும். அதே 3வது கொஸ்டின் எதை பாக்குறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an infinitely long charged wire. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an infinitely long charged wire. ஸோ இந்த கொஸ்டின் இந்த பாடத்தை பொறுத்தளவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸாம்லயும் அதிக முறை கேட்டிருக்காங்க, இந்த கேள்வியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் 4வது கொஸ்டினா பார்க்கும்போது எதை பாக்குறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு உங்க ஸ்கூல்ல நீங்க நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க, வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பாடத்தோட கடைசி கொஸ்டின் அதுதான், வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் தான். இப்ப அந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரை நல்லா படிச்சுக்கணும் நம்ம. இப்ப இங்கேயும் அதே தான், படத்துக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதோட பிரின்சிபல் எழுதணும். பிரின்சிபலுக்கு 1 மார்க் உண்டு இந்த கேள்விக்கு. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரோட பிரின்சிபலை மட்டும் எழுதினாலே நம்மளுக்கு என்ன மார்க், 1 மார்க் கொடுத்துருவாங்க. பப்ளிக் எக்ஸாம்ல கீ ஆன்சர்ல பிரின்சிபல் மட்டும் எழுதுனா அப்படின்னா பிரின்சிபலுக்கு 1 மார்க் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டயக்ராமுக்கு வந்து 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் 10⁴ வோல்டேஜ் அந்த வார்த்தை இருக்கணும், 10�7 வோல்டேஜ் அவுட்புட்ல இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இதுல கீ பாயிண்ட்ஸா நம்மளுக்கு பார்க்கக்கூடியது. அப்ப முதல் பாடத்தை எழுதினோம் அப்படின்னா கொடுத்த 4 கேள்விகளுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள். இப்ப இந்த 4 கேள்வி நீ என்ன பண்ணணும், நல்லா படிச்சு எழுதி எழுதி பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி 2வது பாடத்துக்கு போவோம். ஸோ சாப்டர் 2 பார்க்கும்பொழுது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன். அப்ப இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டில மொதல் கொஸ்டின் உங்களுக்கு 5 மார்க்னு சொல்லும் பொழுது மொதல் கொஸ்டின் எது வருது அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 2வது பாடத்தை பொறுத்தளவு இந்த கேள்விங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியிலையும் கண்டிப்பா நீ அந்த டயக்ராம்ங்கிறத கண்டிப்பா நீ போடணும். 5 மார்க் நீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே
நம்ம கண்டிப்பா அந்த டயகிராம் போடணும். டயகிராம் போட்டு தான் நம்ம எழுதணும். அதே மாரி ஃபார்முலாவ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்ட்டா எழுதிட்டே வரணும். ஏன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஸ்டெப் மார்க் குடுத்திருப்பாங்க. அப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. 2வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the determination of the internal resistance of using voltmeter. The determination of the internal resistance of a using voltmeter. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, சம்டைம் 3 மார்க்ல கூட கேட்பாங்க. 5 மார்க்லயும் கேட்கலாம். அதே மாதிரி 3 மார்க்லயும் கேட்கலாம். அப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 2வது பாடத்த பொறுத்தளவு 4 கொஸ்டின் தான். சோ 5 கொஸ்டின் தான். அப்ப அந்த 5 கொஸ்டின் நம்ம நல்லா படிச்சுக்கணும். அப்ப இந்த 2வது பாடத்த பொறுத்தளவு நம்மளுக்கு மொத்தம் 5 வினாக்கள். இப்ப அந்த 5 கொஸ்டின் நம்ம நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா 2வது பாடத்த நம்ம சூப்பரா எழுதிடலாம். அப்ப இதுல 3வது கொஸ்டின் எத பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினை பத்தி நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கிர்ச்சாஃபோட 2 ரூலை பேஸ் பண்ணி நம்ம எழுத போறது தான் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ கடந்த கிட்டத்தட்ட 2, 3 ஆண்டுகளா பொதுத் தேர்வுல இந்த கேள்வி அதிகமா எதிர்பார்த்தோம். பட் ஆனா நம்மளுக்கு வரல. பட் ஆனா இந்த முறை வரக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இந்த நம்ம மிட்டம் எக்ஸாமுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நம்மளுக்கு. அப்ப இந்த கேள்வி நீ என்ன பண்ணணும், நல்லா எழுதி பார்க்கணும் நம்ம. ஏன்னா இதுல டயகிராம், ஸோ கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல், செகண்ட் ரூல் 2யும் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா எழுதி பார்க்கணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் P/Q ஈக்குவல் டு R/S. இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே எக்ஸாம்ல 1 மார்க் போடுவாங்க. அப்ப இதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப இந்த 3வது கேள்வியான வீட்ஸ்டோன் பிரிட்ஜை நல்லா படிக்கணும் நம்ம. அதே மாதிரி 4வது கொஸ்டின் பாருங்க, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். இந்த மீட்டர் பிரிட்ஜ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி நம்ம நல்லா படிக்கணும். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். அதாவது டயக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா PQ அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல எது அன்னோன் ரெசிஸ்டன்ஸோ அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை எதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவு லாஸ்ட் கொஸ்டினா எது வருது அப்படின்னா, the EMF of two cells are compared using potentiometer. ஸோ இந்த 5வது கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதிக முறை பப்ளிக் எக்ஸாம்ல அதிக முறை கேட்ட கேள்வி. The compare of using potentiometer. The EMF of two cells are compared using potentiometer. இப்ப இந்த கேள்வி நம்ம நல்லா படிச்சுக்கணும். அப்ப இந்த 2 பாடத்தையும் பொறுத்தளவு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே 5 மார்க்ஸ் தான் இருக்கு. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்தளவு 4 5 மார்க் இருக்கு. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவு 5 5 மார்க் இருக்கு. இந்த 9 5 மார்க் நம்ம படிச்சு நீங்க எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வரக்கூடிய மிட்டம் எக்ஸாம்ல நீங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு.